بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மா தொழுகையை தொழுவதற்கு நமக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு அருள்கொடைகளிலே தலையாய் அருள்கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாம். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் மீதும் நம் மீதும் யாரெல்லாம் இந்த நேரிய வழியை சீரிய முறையிலே இறுதி நாள் வரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்பாக நான் செய்த குத்துபாக்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு இஸ்லாமிய மார்க்கம் உண்மை என்பதற்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது என்பதை பற்றிய சில செய்திகளை நாம் பார்த்து வந்தோம். அந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்றைய இந்த குத்துபாவிலே அஹ்லுல் கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூத கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு, அவர்கள் கொண்டு வந்த இந்த நேரிய வழி எவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை திருக்குர்ஆனுடைய வெளிச்சத்திலே, நபிகள் நாயகனுடைய வாழ்க்கையின் வெளிச்சத்திலே சில கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக மிக தெளிவாக ஒரு வசனத்திலே இவ்வாறு நமக்கு அறிவித்து தருகின்றான்: அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப தெளிவாக, இதைவிட ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியாத என்ற அளவுக்கு சொல்லி காட்டுகின்றார். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும், அவர்கள் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்த இந்த வழியை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி தங்களது பிள்ளைகளை அறிந்து கொள்வார்களோ அவ்வளவு தெளிவாக அறிந்து கொள்வார்கள். வ இன்ன ஃபரீகம் மின்ஹும், அந்த அஹ்லுல் கிதாபில் உள்ள ஒரு கூட்டம் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன், அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கக்கூடிய மக்கள் ஒரு கூட்டம் அதில் இருக்கிறார்கள். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மறைக்கக்கூடிய கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்: அல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகுனன்ன மினல் மும்தரீன், உண்மை என்பது உம்முடைய ரப்பின் புறத்திலிருந்து உள்ளதுதான், நீங்கள் சந்தேகிக்கக்கூடிய மக்களில் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருவதை பார்த்தோம். அப்ப இப்னு கதீர் அவர்கள் தங்களுடைய அந்த தஃப்சீர்ல சொல்லி காட்டுகிறார்கள்: அன்ன உலமா அஹ்லுல் கிதாப் யாரிஃபூன சிஹ்ஹத மா ஜாஅஹும் பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா யாரிஃபுன அப்னாஅஹும்
கமா யாரிஃபு அஹதுஹும் வலதஹு. அந்த அஹ்லுல் கிதாபுடைய அந்த அறிஞர்கள் மிக தெளிவாக இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த வழி சரியான வழிதான், நேரிய வழிதான், எந்த சந்தேகமும் இல்லை என்பதை மிக தெளிவாக அறிந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவன் தனது மகனை எவ்வாறு அறிந்து கொள்வானோ அந்த அளவுக்கு தெளிவாக அறிந்து கொள்வார்கள். அப்ப ஒருவன் தன் மகனை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தெளிவு என்றால் என்ன அர்த்தம் சொன்னால், தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல எந்த சந்தேகம் படுவதற்கும் வாய்ப்பில்லாத அளவுக்கு தெளிவு, இதுல டவுட்டே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவான முறையிலே இது உண்மை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இந்த தெளிவு அஹ்லுல் கிதாபை பொறுத்த வரைக்கும், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் குறிப்பாக அவர்களது உலமாக்களை பொறுத்த வரைக்கும், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக வருவார்கள் என்ற தெளிவு, வந்த பிறகு வந்த இவர்தான் அந்த நபி என்ற தெளிவு மிக அவருடைய வாழ்க்கையிலே தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதை பல வரலாற்று ரீதியான சான்றுகள் மூலமாகவும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதற்கு முன்பாக நடந்த அந்த குத்பாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமானிய பேரரசனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார்கள். அப்ப அந்த கடிதத்தை படிக்கின்ற பொழுது ரோமானிய பேரரசன் அபூ சுஃபியான் அவர்களை அழைத்து பல கேள்விகளை கேட்டு அபூ சுஃபியான் அவர்கள் பல பதில்களை சொல்கிறார்கள். இந்த பதிலை எல்லாம் சொன்ன பிறகு அந்த ரோமானிய பேரரசன் ஹிர்கல் அபூ சுஃபியான் அவங்கள்ட்ட சொல்றார், ஃபஇன்கானமா தக்கூலு ஹக்கன், நீங்க இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களது பின்னணியை பற்றி, அவர்களது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் உண்மையாக இருக்கும் என்றால், ஃபஸயம்லிகு மௌதிய கதமைய ஹாதைனி, நான் நிற்கக்கூடிய இந்த எனது காலடியில் இருக்கக்கூடிய இந்த பூமியை அவர் என்ன செய்வார், அதற்கு சொந்தக்காரராக மாறுவார், இதுக்கு ஆட்சி செலுத்தக்கூடியவராக அவர் மாறுவார். இது எந்த இடத்துல இருந்து அந்த கிங் பேசுறாரு, மன்னர் ஜெருசலேம்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இந்த இடம் அவர்களது ஆட்சிக்கு கீழே வரும் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். மேலும் அவர் சொல்லி காட்டுகிறார், கது குந்து ஆகம அன்னவு ஹாரிஜுன், இப்படி ஒரு நபி வருவார் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப அந்த ரோமானிய பேரரச மன்னனுக்கும் தெரிந்திருக்கிறது இப்படி ஒரு நபி வரப்போறாரு. ஆனா என்ன விஷயம் என்று சொன்னால், லம்மக்கும் அதுவும் அன்னஹு மின்கும், அது உங்க குரூப்ல இருந்து உங்க அரபுகள்ட்ட இருந்து வரும்னு தான் எனக்கு நான் யோசிக்கல, ஆனா நிச்சயமாக இவர் வரப்போகிறார் என்பதை நான் தெரிந்துதான் வைத்திருந்தேன் என்று தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒரு நபி வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்களிடம் இருந்தது. அதற்கு காரணம் அவர்கள் தங்களது வேதங்கள் மூலமாக, தங்களது அறிஞர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட அந்த அறிவிலே இந்த நபிகள் வரக்கூடிய காலம், அவர்களது பண்பு, அவர்கள் வரக்கூடிய இடம், இவைகளை எல்லாம் தெரிந்து வைத்திருந்தார். இதே போல இன்னொரு வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய வரலாறு ஒரு நீண்ட ஒரு வரலாறு, அருமையான ஒரு வரலாறு. அது ஒரு தனி சந்தர்ப்பத்துல நீங்க முடிஞ்சா படிச்சும் பாருங்க. தனி ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது அதை பற்றிய உரை நிகழ்த்தினாலும் சிறப்பான ஒரு விஷயம் தான். அதுல இந்த சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நெருப்பு வணங்கியாக, மஜூசியாக இருந்தார்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த நெருப்பை தொடர்ந்து அணையாமல் பாதுகாக்கக்கூடிய வேலை அவங்க தந்தை செய்தார்கள். பிறகு இவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வேலையிலே அங்கிருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ அறிஞர்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப அந்த மார்க்கம் உண்மையாக இருக்கும் என்று நம்பி அந்த மக்களோடு தொடர்பு கொள்கிறார். பிறகு அங்கே வாழ முடியாத சூழல்ல அங்கிருந்து கிளம்பி ஷாம் பிரதேசத்திற்கு வருகிறார். அங்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அறிஞர்களோடு வாழ்கிறார். அப்ப ஒரு கிறிஸ்தவ அறிஞரோடு வாழ்கிறார். அவர் மரணித்த பிறகு அவர் இன்னொரு அறிஞரிடம் அனுப்புகிறார். அங்கு அவரோடு வாழ்கிறார். அவர் மரணித்த பிறகு அவர் இன்னொரு அறிஞரிடம் அனுப்புகிறார். அங்கு அவரோடு வாழ்கிறார். அவர் மரணித்த பிறகு அவர் இன்னொரு அறிஞரிடம் அனுப்புகிறார். இப்படியாக அவர் தொடர்ந்து நேரான பாதையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி வந்து கடைசியில உள்ள அந்த கிறிஸ்தவ அறிஞர் வந்த பிறகு அவர் சொல்லி காட்டுகிறார், சல்மான் அல் ஃபாரிசி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் சொல்லப்படுகிறது, குல்துலகு, நான் இப்படி பல பேருக்கு சுத்தி வந்துட்டேன், நீங்க இறக்கக்கூடிய இந்த தருவாயில, அந்த கடைசி அறிஞர் இறக்கக்கூடிய தருவாயில எனக்கு என்ன அறிவுரை நீங்கள் சொல்கிறீர்கள், நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்ப அந்த கடைசி அறிஞர் சொல்லி காட்டுகிறார், நம்ம இருந்த இந்த நேரான இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல ஒரு நேரான ஒரு வழியில நம்ம இருந்திருக்கிறோம். அப்படி விட்ட நேரான வழியில சரியான முறையில மார்க்கத்தை விளங்கி வாழக்கூடிய மக்கள் எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. இப்ப இப்படிப்பட்ட முறையில நீ பின்பற்ற தகுதியா இப்ப யாருமே இல்லை.
அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வலகின்னஹு கது அதல்லக ஜமானு நபியின், இந்த காலம் ஒரு நபி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அந்த நபி யார் என்று சொன்னால், ஹுவ மபூசுன் பி தீன் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனை கொண்டு, அதே அடிப்படையிலே உள்ள தீனை கொண்டு அனுப்பப்பட்ட ஒரு நபியுடைய காலம் வந்துவிட்டது. யஹ்ருஜு பி அர்தில் அரப், அரபுகளுடைய பூமியிலிருந்து அவர் முஹாஜிராக வெளியேறுவார், ஹிஜ்ரத் செய்து வெளியேறுவார். வெளியேறி என்ன செய்வார்? இலா அர்தின் பைன ஹர்ரத்தைன், பெரிய 2 மலைகள், அதாவது கருமையான பாறைகள் உள்ள மலைகளுக்கு நடுவிலே ஈத்தம்பழங்கள் இருக்கக்கூடிய பைனகுமா நகல், இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் வந்து அவர் ஹிஜ்ரத் செய்து வருவார். பிஹி அலாமாத்துன் லா தக்ஃபா, அவரை பார்த்தால் இவர் நபிதான் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான அடையாளங்கள் இருக்கும். அது மறைவாக இருக்காது, தெளிவா தெரிகிற மாதிரி இருக்கும் என்று சொல்லிட்டு சில அடையாளத்தை சொல்றார். யக்குலு அல் ஹதியத, அவருக்கு வந்து ஹதியாவாக கொடுத்தால், பிரசன்ட் கிஃப்டாக கொடுத்தா அதை உண்ணுவார். அதே டைம்ல ஒலா யக்குலு சதக்கத, அவருக்கு சதக்கா என்று கொடுத்தால் அதை உண்ண மாட்டார். அதே போல அவரது 2 தோல் புஜங்களுக்கு நடுவிலே அவர் இறை தூதர் என்ற அடையாளம் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்குது. உனக்கு முடிஞ்சா இந்த பகுதிக்கு நீ போ, அங்க போய் அவரை பின்பற்று என்று அறிவுரை சொல்கிறார். இதற்காக சல்மான் அல் பாரிசி அங்க தேடி இங்க தேடி கடைசியில் அடிமையாக மதீனாவுக்கு சென்றார். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இந்த நபி வரக்கூடிய அந்த செய்தியை கேட்டு இந்த நபியை பார்த்து, அந்த நபியை ஒரு நாளைக்கு வந்து ஹதியா கொடுக்குறாரு. முதல்ல சதக்கா கொடுக்குறாரு, நபி சாப்பிடல, மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அடுத்த நாள் ஹதியா கொடுக்குறாரு, நபி சாப்பிட்றாங்க. அப்புறம் பின்னாடி வந்து பார்க்க ட்ரை பண்றாரு, நபியுடைய அடையாளத்தை புரிந்து கொண்டு நபி அவர்கள் அந்த அடையாளத்தை காட்டுறாங்க. அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு அடிமையிலிருந்து விடுதலை செய்வதற்கு பேரித்த மரங்களை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையின் பேர்ல அந்த மரத்தை நடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்கிறார்கள் அப்படின்னா வரலாறு பார்க்கணும். இப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த அஹ்லுல் கிதாபை சார்ந்த அறிஞர்கள், எங்கேயோ ஷாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் கூட தெளிவாக நபி வரப்போகிறார், இந்த இடத்துல வருவாரு, அவருடைய அடையாளம் இது, அவங்க வரக்கூடிய ஊரினுடைய அடையாளம் இது, அவர் ஹிஜ்ரத் செய்து போவார், ஹிஜ்ரத் செய்து இந்த இடத்திற்கு வருவார், அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தீன் அடிப்படையிலே வருவார் என்று தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கத்தோடு தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கிறோம். இதே போல இன்னொரு மிகப்பெரிய அறிஞர், யகூதி சமுதாயத்தை சார்ந்த, இது கிறிஸ்தவ தரப்பிலிருந்து வந்தது, யகூதியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய அறிஞராக இருந்தவர் அப்துல்லா பின் சலாம். இவர் மதீனாவில் இருக்கிறார். மதீனாவை பொறுத்த வரைக்கும் யகூதிகள் மதீனாவில் வந்து தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால், இந்த பிரதேசத்துல தான் ஒரு நபி வரப்போறாரு. ஆனா அவங்க நினைச்சது இந்த நபி நம்ம எங்களுடைய சமுதாயத்தில் வருவார் எதிர்பார்த்தாங்க. ஆனா நபி வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அவங்க இருந்தது. அப்ப அதுல அப்துல்லா பின் சலாம் அவர்கள்ட்ட இப்படி மக்காவிலிருந்து ஒரு நபி அவர்கள் மதீனா வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவர் விரைந்து நபியை பார்க்க வருகிறார். வந்த உடனே ஒரு வசனத்துல வருகிறது, நபியுடைய முகத்தை பார்த்தவுடன் இது ஒரு பொய்யரின் முகம் அல்ல என்று பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன், இந்த கேள்விக்கு நபியை தவிர வேற யாரும் பதில் சொல்ல முடியாது என்று 3 கேள்வி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அந்த சல்மான் அல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த யகூதி மக்கள் வந்து இஷ்டத்துக்கு பொய் சொல்லக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. உண்மையை மறைக்கிறது, பொய்யை சொல்றது, இதுவே அவங்க வேலையா இருக்குது. ஆகவே அந்த மக்கள் வரும்போது நீங்க என்ன செய்யுங்க, நான் போய் மறைஞ்சிக்கிறேன், என்னை பத்தி அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. அப்ப உங்க அப்துல்லா பின் சலாமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, அவர் வந்து கைருனா ஒபுனு கைரினா, எங்கள்லேயே ரொம்ப சிறந்தவருடைய மகனா இருக்கிறார். அஃதுலுனா ஓ கைரு அஃதுலினா, எங்களில் வந்து மிக உயர்ந்த அந்தஸ்தில் உடையவராக இருக்கிறாரு, உயர்ந்த அந்தஸ்தினுடைய மகனா இருக்கிறார், இப்படின்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அப்துல்லா பின் சலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது, ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்று பேசுகிறார். அப்ப அப்துல்லா பின் சலாம் அவர்கள் உள்ள வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே யகூதிகள் என்ன செய்யறாங்க, டக்குன்னு மாறி அவங்க சொல்றாங்க, இவர் தான் வந்து ஷர்ருனா ஒபுனு ஷர்ரினா, எங்க இதுலயே முதல்ல மொத்தத்திலேயே வீணா போன ஆள் இவர் தான், ஒரு வீணா போன மோசமான ஒருத்தருடைய மகன் இவர் அப்படின்னு மாத்தி பேசுறாங்க. அப்ப யகூதிகள் இப்படி, அப்ப அப்துல்லா பின் சலாம் சொல்றாங்க, இதுக்கு தான் நான் பயந்தேன் ரசூலுல்லாஹ், அப்படி மாத்தி மாத்தி இவங்க பேசுவாங்க அப்படின்னு. அப்ப என்ன விஷயம் என்று சொன்னால்,
அவர்களுடைய அறிஞரே ஒரு சாட்சியாக இந்த இடத்துல வந்து நபிகளுடைய உண்மைத்தன்மையை பேசிய பிறகும் அதை அவர்கள் என்ன செய்யறாங்க, மறுக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் யகூதி சமுதாயம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாகவும் அறிஞர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த யகூதி சமுதாயத்தை சார்ந்த அந்த நபிகள் வந்த பிறகு உள்ள அறிஞர்கள் மறுத்து வைத்திருந்தார்கள். பொதுவாகவே யகூதி சமுதாயம் அனைவரும் மறுத்து வைத்திருந்தார்கள். எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சூரா பக்கராவிலே ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முஸத்திக்குல் லிமா மஅஹும் வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல் லதீன கஃபரு ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரின். ரொம்ப வெயிட்டான முறையில் இந்த வசனம் அமைப்பு இருக்கு. இல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அவர்களிடம் வேதம் வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் வருகிறது. அது அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வேதமாகிய தௌராத் என்ற வேதத்தின் உண்மை தன்மை, அதனுடைய உண்மையான விஷயங்கள் எவையோ அப்படிப்பட்ட விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட வேதம், எப்படிப்பட்ட நபி என்றால், இந்த யகூதிகள், இந்த மக்களே இந்த நபி வருவதற்கு முன்பாக அந்த அரபு மக்களிடம் போய் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நீங்க வெகு விரைவிலே ஒரு இறை தூதர் வரப்போகிறார், இறைவனிடம் இருந்து ஒரு உண்மையான தூதர் வருவார். தூதர் வந்த பிறகு அவரோடு சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு எதிராக போராடி உங்களை என்ன செய்ய போறோம் பாருங்க என்று அந்த அரபுகளுக்கு எதிராக இந்த நபி வந்த பிறகு எங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பார், அதன் மூலமாக நாங்கள் வெற்றி கொள்வோம் என்று இந்த நபி வருகையையும் அது வந்த பிறகு தங்களுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கும் என்பதையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி சொல்லிக் கொண்டிருந்த அந்த நபி வந்த பொழுது அல்லாஹ் அப்படிதான் சொன்னான், இப்படி எந்த நபி வருவார் அவருக்கு நாங்கள் ஆறுதலாக இருப்போம், அவர் மூலமாக நாங்கள் உயர்வை பெறுவோம் என்று யகூதிகள் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட அந்த நபி வந்த பொழுது அவர் என்ன செஞ்சார்கள், அவர் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எதை உண்மை என்று அறிந்திருந்தார்களோ அது அவர்களிடம் வந்த பொழுது அதை அவர்கள் நிராகரித்தார்கள். இப்ப எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்ற பாருங்க. அவங்க நிராகரிச்சாங்க, எதை நிராகரிச்சாங்க, அவங்களுக்கு இதுதான் உண்மை கரெக்டா தெரியும், அவர்களுக்கு உண்மை என்று தெளிவாக விளங்கிய ஒன்று அவர்களிடம் வந்த பொழுது அவர்கள் அதை நிராகரித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். அப்ப இப்படிப்பட்ட நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்று அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் பாருங்க எப்படி வெயிட்டா அந்த வசனம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், பிக்ஸ மஷ்தரூ பிஹி அன்ஃபுஸஹும் ஐ யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகியன் அய்யுனஸிலல்லாஹு மின் ஃபத்லி அலா மை யஷா மின் இபாதிஹி. அல்லாஹ் தான் நாடிய தனது அடியாருக்கு அவருடைய ஃபضலாகிய இந்த தூதுத்துவத்தை அனுப்பினான் என்பதற்காக கோபப்பட்டு பொறாமையினாலே அவர்கள் நேர்வழிக்கு பதிலாக குஃபரை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். அதை சொல்லுங்க, எப்படி சொல்றா பாருங்க, அவர்கள் நேர்வழியை வித்துட்டாங்க, தங்களுடைய அன்புசுகளை, தங்களுடைய ஆத்மாக்களை விட்டு விட்டார்கள். எதுக்கு? நேர்வழியை தேர்ந்தெடுக்காம குஃபரை தேர்ந்தெடுப்பதற்காக தங்களது ஆன்மாக்களை விட்டார்கள். எதற்காக என்று சொன்னால், அல்லாஹு தனது அருள்படையை அவன் நாடிய அவனது அடியார் மீது அனுப்பினான், அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாம அல்லாஹ் நாடிய அடியார் மீது அனுப்பினான் என்ற அந்த காரணத்தினால விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு இது, அல்லாஹ் மேல கோவிச்சிட்டு போன மாதிரி ஆகும். நவுதுபில்லா. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், ஃபபாவு பிகதபின் அலா கதப். அதனால அவர்கள் கோபத்துக்கு மேல கோபத்தை என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு மேல வரக்கூடிய மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப இதை அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது அவங்க தங்கள்கிட்ட இருக்கிறதையும் பின்பற்றல, வந்த நபியையும் பின்பற்றல என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், யகூதிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்தாங்க, அதனால ஒரு கோபம், முகமது நபியை மறுத்தாங்க, அதனால ஒரு கோபம், இப்படி டபுள் கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். வலில் காஃபிரின் அதாபு முஹீன். அப்ப நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் பொறாமையினால தங்களுடைய சமுதாயத்தில் இறை தூதர் வரவில்லை என்ற பொறாமையினாலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இறை தூதரையும் வெறுப்பதற்கு, மறுப்பதற்கு, புறந்தள்ளுவதற்கு, ஈமானை குஃபருக்காக விட்டு விடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை போட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப என்ன நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அவங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்ச இருக்கக்கூடிய சில சகோதரரிடம் நம்ம பேசுகின்ற பொழுது நம்ம தெரிந்து கொள்கிறோம், கிறிஸ்தவத்திற்கு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவங்க தங்களுடைய அறிஞர்கள்ட்ட போய் பிரைவேட்டா உட்காந்து பேசும் பொழுது அவங்க என்ன ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க வேணா போங்க, பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம
பல சூழல்னால அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வசதி அந்தஸ்து இப்படிப்பட்ட பல்வேறு காரணத்தினால வர முடியாது என்பதை முறைப்பட்ட ஒத்துக்கிறாங்க. தெரிஞ்சுதான் என்ன செய்யறாங்க, அவர்கள் மறுக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்றா. அந்த அடுத்த வசனத்துல நீங்கள் அல்லாஹ் இதா கீலலஹும் ஆமினு பிமா அன்ஸல் அல்லாஹ் எதை இறக்கி அருளினானோ அதை ஈமான் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூறப்பட்டார். அவங்க சொல்லுவாங்க காலு நுமினு பிமா உன்சில அலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டதை மட்டும் தான் நாங்கள் நம்புவோம். எது இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்த வேதத்தை மட்டும் தான் நாங்கள் நம்புவோம் என்ற அடிப்படையில் அவங்க பதில் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கிறார். அப்படி நீங்க நம்பக்கூடிய ஆள் என்று சொன்னால் குல் ஃபலிம தக்துலுன அன்பியா அல்லாஹி மின் கப்லு இன் குன்தும் முஃமினீன், அப்ப இதுக்கு முன்னாடி வந்த அந்த நபிமார்களை எல்லாம் நீங்க ஏப்ப கொலை செஞ்சீங்க, நீங்க நம்பக்கூடிய ஆளா இருந்தா? அப்ப அதுவும் போய் எங்க மேல வந்ததை நாங்க நம்புவோம்னு சொல்றதும் என்ன கிடையாது, உண்மை கிடையாது. இப்ப உள்ள இறை தூதரை மறுக்கிறார்கள். அப்ப மொத்தத்திலேயே எல்லா வகையிலையும் அநியாயம் செய்யக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அஃப குல்லமா ஜாஅகும் ரசூலும் பிமா லா தஹுவா அன்ஃபுசுக்கும் இஸ்தக்பர்தும் ஃபரீகன் கஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன். ஒவ்வொரு நேரத்திலையும் இறை தூதர்கள் வேத வெளிப்பாடு வழிகாட்டுதலை கொண்டு வருவார்கள். தங்களது மனோ இச்சை எதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தங்கள் மனோ இச்சை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை நபிமார்கள் கொண்டு வந்தால் அதை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார். அப்ப நபிமார்கள் கொண்டு வந்தது அவங்களுக்கு அளவு கிடையாது. அவங்களுக்கு அளவு என்ன, அவங்க மனோ இச்சைக்கு பொருத்தமா இருந்தா நபி ஏற்றுக்கிடுவாங்க. அவங்க மனோ இச்சைக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னா நபியை மறுப்பதோடு மட்டும் இல்லாமல் பெருமை அளித்தவர்களாகவும் இருந்தார்கள். சில நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள், சில நபிமார்களை பொறுத்த வரைக்கும் கொலை செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதுதான் அந்த அஹ்லுல் கிதாபுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அவர்களுடைய இந்த வெறுப்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஹசது, அதாவது நபியின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் வெறுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் வசனம் எல்லாமே இந்த அஹ்லுல் கிதாப் எதிர சொல்ற வசனம் எல்லாமே இப்படிதான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனங்களாக இருப்பதை பார்க்கிறோம். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹக். இது உண்மையிலே அரபி கொஞ்சம் தெரிஞ்ச இந்த மீனிங்லாம் பார்க்க முடிஞ்சுன்னு வைங்க, இந்த வசனம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், அஹ்லுல் கிதாபினுடைய பெரும்பாலான மக்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் சொன்னால், எப்படியாவது இந்த முஸ்லிம்கள் ஈமான் கொண்ட பிறகு ஈமானிலிருந்து திரும்ப இவங்களை குஃபாரா மாத்தின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நான் வரல நீ எப்படியோ போட்டு விடுறது மட்டும் இல்ல, முஸ்லிம்கள் இஸ்லாத்துல இருப்பதில் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கக்கூடிய இந்த பாதை அவங்க இருக்கக்கூடிய பாதையை விட மிக தெளிவாக நேரான பாதையில் இருக்குது என்பதை தெரிந்து வைத்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, எப்படியாவது இவனுங்களை வழி எடுத்துடணும், நம்ம ஈமான் கொண்ட பிறகு வழி எடுத்து விடணும். எதனால என்று சொன்னால் ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம், அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறாமையினால, இவன் மட்டும் எப்படி நேரா சொந்தத்துக்கு போலாம், இவன் மட்டும் ஏன் நேரான பாதையில் இருக்கணும், அவனும் வீணான வழிக்கு வருது, நம்ம வீணான வழியில் இருக்கோம்னு தெரியுதுங்க, இவனும் வீணான வழிக்கு போகட்டும் என்ற இந்த பொறாமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இதுவும் எப்போன்னு சொன்னா, இந்த பொறாமை எப்போன்னு சொன்னா மின்பாதி மாத்த பையன லஹுல் ஹக், இதுதான் உண்மை என்று அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெளிவாக புரிந்த பிறகு பொறாமையினால முஸ்லீம்களை வழி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவ்வளவு பொறாமை, ரசூலை மறுத்தது பொறாமை, முஸ்லீம்களை வழிகெடுக்க வேண்டும் என்று பொறாமை, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இதற்கு பின்னணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதெல்லாம் நம்ம ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அஹ்லுல் கிதாப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நம்ம எப்படி அவர்களை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி நபியுடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் உண்மைத்தன்மையை இந்த மக்களுக்கு நிலைநாட்டுகிறது, நம்ம எப்படி இந்த கருத்தை அந்த மக்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த பின்னணிகள் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த தெளிவுகள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அந்த மக்கள் உங்களிடம் வந்து சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள், காலு கூனு ஹூதன் அவ் நசாரா, நீங்க ஒண்ணு யகூதியா ஆவுங்க இல்ல நஸ்ரானி ஆவுங்க, தஹ்தது, அப்பதான் நீங்க நேர்வழி பெறுவீர்கள் என்று உங்களிடம் உங்களை வழிகெடுக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. இப்ப பல இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவான வழிகாட்டுதல் இல்லாத முஸ்லிம் சமுதாயமாக இருந்தால் அவர்களை வழிகெடுக்கக்கூடிய வேலையை மற்ற அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது என்பதை நம்ம பார்த்துட்டு தான்.
அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மட்ட சொல்றான், குல் பல் மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, நீ யகூதியா இருந்தா நஸ்ரானியா இருந்தா தான் நேர்வழி பெறும் சொல்றியாப்பா, அது இல்ல. உண்மையிலே எது நேரான வழி என்று சொன்னால் இப்ராஹிமுடைய வழி இருக்கே அதுதான் நேரான வழி என்று நீங்கள் அந்த மக்களிடம் சொல்லுங்கள். அதே போல ஒமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், அந்த இப்ராஹிம் ஒரு இணை வைப்பாளராக இருக்கவில்லை என்று நபியை நீங்க சொல்லுங்க என்று சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனம், ரொம்ப வெயிட்டான ஒரு வசனம், குறிப்பாக தாவா அடிப்படையில ஒரு வசனம் என்று சொன்னால் மிக ஆழமான ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சூரா பக்கராவிலே ஒரு அறிஞர் திருக்குறான் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்கிறாங்க, திருக்குறான் உங்களுக்கு பிடிச்ச வசனம் எது? அவர் சொல்றாரு, எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய, உலக மக்களை உண்மையின் பக்கம் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய, இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்னவென்றால், அதுதான் இப்ப நான் சொல்ல போகக்கூடிய வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், கூலு நம்மகிட்ட கமெண்ட் சொல்றான், நீங்க சொல்லுங்க. அப்ப நம்ம எடுத்து சொல்லணும், உலக மக்கள்கிட்ட சொல்லணும், அதுல கிதாபிட்ட நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமன்னா பில்லாஹி ஒமா உன்சில இலைனா ஒமா உன்சில இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாதி வமா ஊதிய மூசா வ ஈசா வமா ஊதிய நபியூன மின் ரப்பிஹிம் லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். இந்த வசனம் இது எவ்வளவு வெயிட்டான வசனம் என்று சொன்னால், அல்லாஹ் அனுப்பிய எல்லா இறை தூதரையும் வேதத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். நாங்க அந்த இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீமாக இருக்கிறோம். நீங்க எப்படி என்று நம்ம கேள்வி கேட்கிறோம். அல்லாஹ் எப்படி விலாவாரியா சொல்றாங்க பாருங்க இந்த வசனத்தை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம். ஒமா உன்சில இலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டதை நாங்கள் ஈமான் கொண்டோம். ஒமா உன்சில இலா இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்டது. இஸ்மாயில, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்டது. இசாக் அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்டது. அதற்கு பிறகு அஸ்பாத் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தின் மீது இறக்கப்பட்டது. அதுல வந்த நபிமார்கள். ஒமா ஊதிய மூசா வ ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்ட தௌராத், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது இறக்கப்பட்ட இன்ஜீல். ஒமா ஊதிய நபியூன மின் ரப்பிஹிம், நபிமார்களுக்கெல்லாம் இறைவனிலிருந்து அனுப்பப்பட்ட அவை அனைத்தையும் நாங்க என்ன செய்யறோம்? ஈமான் கொள்கிறோம். எப்படி என்று சொன்னால், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், நாங்க யாருக்கு மத்தியில் என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றதாழ்வு பாராட்டாமல் எல்லாரையும் மொத்தமா ஏற்றுக்கிறோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அந்த ரப்புக்கு நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம். அப்ப இதுல என்ன விசேஷம் என்று சொன்னால், எல்லா நபிமார்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம். அப்ப நம்ம இந்த டிக்ளரேஷன் பண்ணோம்னு சொன்னா இதை வேற எந்த சமுதாயத்தாலையும் எதிர்கொள்ள முடியாது. ஏனென்றால் யகூதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுக்கிறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க. அப்ப பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன் ஈசாவை மறுக்கிறார்கள்? அவங்க விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் முகமது நபியை மறுக்கிறார்கள்? விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுக்கிறார்கள். அப்ப ஏன் மறுக்கிறார்கள்? விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் யாரும் நம்மள்ட்ட கேள்வி கேட்க முடியாது, நீங்க ஏன் ஈசாவை மறுக்கிறீங்க, மூசாவை மறுக்கிறீங்க அலைஹிஸ்ஸலாம் என்று கேட்க முடியாது. ஏனென்றால் நம்ம தான் சொல்றோம், எல்லாரையும் ஏத்துக்கிறோம், எல்லா நபிமார்களையும் ஏத்துக்கிறோம், அதுக்கிடையில பாகுபாடு கிடையாது, அந்த இறைவனுக்கு நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று இந்த அடிப்படைகளை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் தெளிவான முறையில் ஹக்கை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாருக்கு சொந்தம் என்று சொல்லுகின்ற பொழுது இதுலயும் அந்த திருக்குர்ஆன் வசனத்துல அந்த இறை தூதரை பற்றி ரொம்ப அருமையான ஒரு வர்ணனையை தருகிறது. ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தையும் நம்ம தனித்தனியாக உட்கார்ந்து யோசித்து வழங்குற மாதிரி வர்ணனை. அந்த வசனத்தை மட்டும் நான் படித்து காட்டிவிட்டு இந்த குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரா ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல, வ ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, எனது ரஹ்மத் எல்லா விஷயத்தையும் சூழ்ந்திருக்கிறது. ஃபஸ்அக்துபுஹா லில்லதீன யத்தகூன வ யுக்தூன ஸகாத வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். இதை நான் யாருக்கு எழுதுவேன் அப்படின்னு சொன்னா, யாருக்கு இந்த ரஹ்மத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, யார் தக்வா உடையவர்களாக, அதே போல ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, அதே போல நமது வசனங்களை நம்பக்கூடிய ஈமான் கொள்ளக்கூடிய அடியார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மி. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், உம்மியாகிய ரசூலாகிய அந்த நபியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அந்த நபி எப்படிப்பட்டவர் என்றால், அல்லதி யஜிதுனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபி தௌராத்தி வல் இன்ஜீல்.
இந்த நபியை பற்றிய விளக்கங்களை அவர்கள் தங்களது தௌராத் தங்களது இஞ்சியிலே எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்ற குர்ஆன்ல தௌராத் இஞ்சியில இந்த நபியை பற்றிய விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் தெளிவாக காண்பார்கள். யஅமுருஹும் பில் மஅரூஃப், இந்த நபி என்ன செய்வார் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை ஏவுவார். வ யன்ஹாஹும் அனில் முன்கர், தவறான விஷயங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் அவர்களை அந்த நபி தடுப்பார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், எவைகளெல்லாம் நல்லவைகளோ அது உணவாக இருந்தாலும் சரி, செயல்பாடாக இருந்தாலும் சரி, பண்பாடாக இருந்தாலும் சரி, அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நல்லவைகளை அவர் ஹலாலாக்குவார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், எது எல்லாம் மோசமானது, வீணானது, பிரச்சனைக்குரியது இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அவர் ஹராமாக்குவார். வ யதாவு அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களது முதுகில் இருக்கக்கூடிய சுமைகளை அவர் இறக்கி வைப்பார். வல் அதுலால் அல்லத்தி கானத் அலைஹிம், அவர்களது கையில் இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாம் உடைத்தெறிவார். ஃபல்லதீன ஆமனு பிஹி, அவரை யார் ஈமான் கொண்டு, வ அஸ்ஸரூஹு, அவரை கண்ணியப்படுத்தி, வ நஸரூஹு, அவருக்கு உதவி செய்து, ஒத்தப நூர் அல்லதி உன்சில மஅஹு, அவரோடு இறக்கப்பட்ட ஒளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருக்குறானை பின்பற்றுவார்களோ உலாயிக ஹூல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இப்படிப்பட்ட இந்த வெற்றியாளருடைய கூட்டத்தில் நாம் அனைவரும் வர வேண்டும். ஆக இந்த உரையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த நபியின் வாழ்க்கையை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பல்வேறு சூழல்கள் இருந்தன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபியினுடைய பல்வேறு பரிணாமங்களை எப்படி நமக்கு அறிய தருகின்றான். இந்த விளக்கங்களை வைத்து நமது ஈமானை உறுதிப்படுத்துவது, அதே போல மற்றவர்களுக்கு ஹக்கை எடுத்து சொல்வதற்கு எப்படி நாம பயன்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த உரை நிகழ்த்தப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பயன்களை நமக்கு அனைவருக்கும் தந்தருவானாக. இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.